எவ்வளவு தைரியம் இருந்தா என் பையன் மேலேயே கை வச்சிருப்ப. அவனை மட்டும் இல்ல, வேணும்னா உன் மேலேயும் கை வைப்பேன். அவ்வளவு தைரியமா உனக்கு? பிரகாஷ் எழுந்துரு. பிரகாஷ் எழுந்துரு, எழுந்துரு. இவங்க என்னோட ஃபேமிலி. நீங்க என் வைஃபையும் என் மகனையும் தொடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். ஃபியூச்சர்ல தெரியாம கூட என் முன்னாடி வந்துடாது. என் பேரு சித்தார்த். சித்தார்த் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட ஓனர். எனக்கு பொண்ணுங்க குழந்தைங்கனாலே சுத்தமா செட் ஆகாது. அதனால்தான் ஒரு லேடிஸ் போட்டோ கூட என் வீட்டில் இல்லை. என் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ல இருந்து என் வீட்டில் வேலை செய்யற வாட்ச்மேன் வரைக்கும் எல்லாருமே ஆம்பளைங்க தான். அந்த நாள் ஆகஸ்ட் 15, 2019 அன்னைக்கு ஒரு கிளைண்டோட மீட்டிங் இருந்ததால தான் நான் ஹோட்டல் தாஜுக்கு போனேன். அங்க யாருக்கோ மேரேஜ்னு நினைக்கிறேன். பெரிய ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருந்துச்சு. ஹோட்டல் ஃபுல்லா பரபரப்பாவே இருந்துச்சு. நான் என்னோட கிளைண்ட்டை பார்த்து என்னோட பிரசன்டேஷனை கொடுத்தேன். கிளைண்ட்ஸ் என்னை கட்டாயப்படுத்தினதுனால தான் நான் லைட்டா ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஏற்கனவே டைம் நைட் 12 மணி ஆயிருந்துச்சு. நைட்ல இவ்வளோ லேட்டா டிரைவ் பண்றது ரொம்ப டேஞ்சர்னு தான் நான் வீட்டுக்கு போகல. அதனால அதே ஹோட்டல்ல ஒரு ரூம் எடுத்து தூங்க போனேன். கொஞ்சம் கொஞ்சமா என் நிதானம் என்னை விட்டு போயிட்டே இருந்துச்சு. ஆனா அந்த மிட் நைட்ல யாரோ ஒருத்தங்க என் ரூம்குள்ள வரதை நான் ஃபீல் பண்ணேன். ஒரு பொண்ணு தான் உள்ள வந்திருக்கான்னு புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் தேவைப்படல. அவ தூக்கத்துல இருக்கும்போது நான் சீக்கிரம் எந்திரிச்சு பாத்ரூம்குள்ள போனேன். 10 நிமிஷம் கழிச்சு நான் திரும்பி வந்து பார்த்தப்போ அந்த பொண்ணு அங்க இல்ல. எங்க தேடியுமே காணோம். எங்க போனானே தெரியல. எனக்கு அவ முகம் கூட சரியா ஞாபகத்துல. அவ கையில இருந்த மச்சத்தை தவிர வேற எதுவும் அவளை பத்தி எனக்கு தெரியாது. அவ யாருன்னு கண்டுபிடிச்சு நான் செஞ்ச இந்த மிகப்பெரிய தப்புக்கு மன்னிப்பு கேட்கலாம்னு நினைச்சேன். நான் உடனடியா ஓடி போய் அந்த ஹோட்டல்ல வேலை செய்யறவங்க எல்லார்கிட்டயும் அந்த பொண்ணை பத்தி விசாரிச்சேன். ஆனா அவங்க யாருக்குமே அவளை பத்தி தெரியல. குறைஞ்சபட்சம் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தாவது அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அதுலயும் நான் ஏமாந்து தான் போனேன். அந்த டைம்ல சிசிடிவில உள்ள எல்லா ஃபுட்டேஜும் டெலிட் ஆயிருந்தது. இதெல்லாம் யாரோ வேணும்னு என்கிட்ட பிளான் பண்ணி விளையாடுறாங்கன்னு மட்டும் எனக்கு புரிஞ்சுது. அந்த பொண்ணு எப்படி என் ரூம்குள்ள வந்தா? எங்களுக்கும் அது புரியவே இல்லை சார். சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். சாரி சார், சில டெக்னிக்கல் எரர்னால ஃபுட்டேஜ் டிலீட் ஆயிடுச்சு. அது எப்படிங்க டெலிட் ஆகும்? அதுவும் கரெக்டா அந்த டைம்ல அந்த நேரம் பார்த்து டெலிட் ஆயிருக்கு. சார் வி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். நான் ஃபுட்டேஜை ரெக்கவர் பண்ணிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் சார். வீட்டுக்கு வந்த அப்புறமும் நான் அந்த பொண்ணை பத்தி மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தேன். எத்தனையோ பொண்ணுங்க என் கூட பழகிறதுக்கும் என்ன அடையறதுக்கும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க யார் மேலேயும் எனக்கு இப்படி ஒரு ஃபீலிங் வந்ததே இல்லை. அந்த பொண்ணை நினைச்சு என் மனசு அவளை பார்க்கணும்னு ஏங்க ஆரம்பிச்சது. காலையில ஆஃபீஸ் வந்ததும் என்னோட மேனேஜர் ரவிக்குமார் கிட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொன்னேன். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்க சொன்னேன். நீங்க கவலைப்படாதீங்க சார். அந்த பொண்ணு யாரு எங்க இருக்கான்னு நான் கண்டுபிடிக்கிறேன் சார். ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் சார். என்ன? நீங்க சிட்டில எவ்வளவு பெரிய ஆளான ஒரு சாதாரண பொண்ணு பின்னாடி இப்படி பைத்தியமா இருக்கிறது எனக்கு அசிங்கமா இருக்கு சார். அப்படி அந்த பொண்ணு என்ன விதத்துல உங்களுக்கு ஸ்பெஷல் சார்? அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது. ஓகே சார். ஏன் இங்கே நிக்கிறீங்க? சார் நீங்க தப்பா நினைக்கிறேன்னா உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும் சார். என்ன அது? நீங்க அன்னைக்கு நைட் அந்த ஹோட்டலுக்கு போனீங்கன்னு யாருக்கும் தெரியாது. அந்த பொண்ணுக்கு நீங்க யாருன்னு தெரியுமான்னு நமக்கு தெரியாது. அந்த பொண்ணு நம்ம அப்படியே விட்டுட்டா உங்க பேரும் கெட்டு போகாது சார். என்ன பேசுறீங்க ரவி? ஒரு பொண்ணு லைஃபை விட என் ரெப்புடேஷன் முக்கியமா? நான் அன்னைக்கு நைட் குடிச்சிருக்கவே கூடாது. அந்த பொண்ணோட முகம் கூட எனக்கு ஞாபகம் இல்லை. நான் எழுந்து சாரி சொல்றதுக்கு முன்னாடி அவங்க இருந்து கிளம்பி போயிட்டா. நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. இந்த மொத்த சிட்டியும் தேடினாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிங்க. ஆனா எனக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரியணும். என் லைஃப்ல அப்படி ஒரு சம்பவம் நடந்து 5 வருஷம் ஆயிடுச்சு. அந்த ஹோட்டல் ரூம்ல என் கூட நைட்டு ஃபுல்லா இருந்த அந்த பொண்ணு யாருன்னு இப்ப வரை என்னால கண்டுபிடிக்க முடியல. நானும் பிசினஸ்னு இதை பத்தி சுத்தமா மறந்துட்டேன். ஆனா ஒவ்வொரு வருஷமா ஆகஸ்ட் 15 வரப்பெல்லாம் நான் செய்யக்கூடாத ஏதோ ஒரு தப்பை செஞ்ச மாதிரி எனக்கு குற்ற உணர்ச்சியாவே இருக்கும். எப்படியாவது அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். உடனே என்னோட மேனேஜரை வர சொன்னேன். வாட் ரவி, 5 வருஷம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் அந்த பொண்ணோட அட்ரஸ் கூட உங்களால கண்டுபிடிக்க முடியலையா? சாரி சார். அன்னைக்கு நைட் ஹோட்டலோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் டெலிட் ஆயிருக்கு சார். பேக்கப் கூட நம்மளுக்கு கிடைக்கல சார். அது மட்டும் இல்லாம இவ்ளோ பெரிய விஷயம் அந்த பொண்ணுக்கு நடந்திருக்கு. போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கல சார். இதுக்கு மேல எதுவும் சொல்லாதீங்க. உங்க மேலேயும் தப்பு சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்க பிரைவேட் டிடெக்டிவ் ஹையர் பண்ணுங்க. அவருக்கு எல்லா டீடைல்ஸும் கொடுங்க. நான் ஒரு வாரத்துக்கு லண்டன் போறேன். திரும்பி வரப்போ எனக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சாகணும். கண்டிப்பா சார். இந்த டைம் மிஸ் ஆகாது. ரவி கண்ணில் ஒரு வெறியோட அங்கிருந்து கிளம்பி போனாரு. நானும் பிசினஸ் விஷயமா லண்டன் போயிட்டு ஃப்ளைட்டும் சென்னை ஏர்போர்ட்ல வந்து இறங்குச்சு. ஹலோ சார். ஹலோ, நான் வர்மா. நீங்க ஹையர் பண்ண டிடெக்டிவ். எனி அப்டேட்? அன்னைக்கு நைட் உங்க கூட இருந்த பொண்ணு யாரு என்னன்னு மொத்த டீட்டெயிலையும் இன்னும் 1 ஹவர்ல உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன் சார். லக்கேஜ் எடுக்க வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ அங்க ஒரு 4 வயசு குட்டி பையன் என்ன குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தான். அவன் பார்க்கவும் கியூட்டா இருந்தான். எனக்கு குழந்தைங்கனாலே சுத்தமா பிடிக்காது. நான் அந்த கியூட்டான குழந்தைய கண்டுக்காம என்னோட வழியில போயிட்டு இருந்தேன். ஆனா அந்த குழந்தை என்னோட வழிக்கு வந்தான்.
டாடி நீங்க தானே என்னோட டாடி. அந்த குழந்தையோட வார்த்தை என்னோட மனசை போட்டு தாக்குச்சு. என்னை என்னென்னமோ பண்ணுச்சு. இந்த பையன் ஏன் என்ன அப்பான்னு கூப்பிடுறான்னு எனக்குள்ளேயே கேட்டுக்கிட்டேன். அந்த குழந்தைகிட்ட பேச ஆரம்பிச்சப்போ ஒரு அழகான பொண்ணு என்னை நோக்கி வந்தான். இவ்வளோ சின்ன பொண்ணுக்கு 4 வயசுல ஒரு குழந்தை இருக்குன்றத என்னால நம்பவே முடியல. யாரையும் டாடின்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, அங்கிள் கிட்ட சாரி சொல்லு. அங்கிள் இல்லம்மா, இது டாடி. சாரி சார், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டான். இட்ஸ் ஓகே. அந்த பொண்ணு என்கிட்ட சாரி சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். ஆனா அவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அவ முகம் நல்லா தெரிஞ்ச முகமா இருந்தது. ஆனா அவகிட்ட எதுவும் சொல்லாம என்னோட பேக் எடுத்துட்டு நான் ஏர்போர்ட்ல இருந்து வந்துட்டேன். வெளியே வந்தப்போ ஒரு 2 பேர் அந்த பொண்ணுகிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்த்தப்போ ஏதோ ஃபேமிலி ப்ராப்ளம் மாதிரி தெரிஞ்சது. அவங்க குடும்ப பிரச்சனையில நாம எதுக்கு தலையிடணும்னு நான் அமைதியா இருந்தேன். பாத்தீங்களா பிரகாஷ், லண்டனுக்கு போய் ஆளே வேற மாதிரி வந்திருக்கா. அங்க இவ அழக வச்சு எத்தனை பசங்களை ஏமாத்திருப்பாளோ. நான் ஒன்னும் உன்ன மாதிரி சீப்பான கேரக்டர் இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் நைட் வச்சுக்கிட்டதானடி. நீ கேரக்டர் பத்தி என்கிட்ட பேசுறியா? என் அம்மா கிட்ட சண்டை போடாதீங்க, நான் உங்களை கடிச்சிடுவேன். இதுதான் அப்பம் பேர் கூட தெரியாம பிறந்த குழந்தையா? யார்கிட்ட எப்படி பேசணும்னு நீ சொல்லி கொடுக்கலையா அனன்யா? அப்ப யாருன்னே தெரியாம பிறந்த குழந்தை இல்ல. இந்த கேடு கிட்ட மாதிரி தான் அதுவும் இருக்கும். ஷட் அப். உனக்கு அவ்வளவு திமிராயிடுச்சா? உன்ன மித்ரா, மித்ரா, மித்ரா. இன்னும் பேசியே முடிக்கல, அதுக்குள்ள எங்க கிளம்பிட்டக்கா? டாடி. யாரு இவன்? எவ்வளவு தைரியம் இருந்தா என் பையன் மேலேயே கை வச்சிருப்ப. அவனை மட்டும் வேணும்னா உன் மேலேயும் கை வைப்பேன். அவ்வளவு தைரியமா உனக்கு? பிரகாஷ் எழுந்துரு. பிரகாஷ் எழுந்துரு. எழுந்துரு. இவங்க என்னோட ஃபேமிலி. நீங்க என் வைஃபை என் மகனையும் தொடணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி தான் நடக்கும். ஃபியூச்சர்ல தெரியாம கூட என் முன்னாடி வந்துடாது. நான் அப்போ ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்னு இப்ப வர எனக்கு தெரியல. நான் ஏன் அவளை என்னோட மனைவின்னு கூப்பிடணும், அந்த சின்ன பையனை என்னோட மகன்னு சொல்லணும். ஆனா அவங்கள பார்க்கறப்போ ஏதோ இனம் புரியாத ஒரு உணர்வு எனக்கு. தேங்க்யூங்க. என்னோட பேர் அனன்யா. நீங்க பண்ண ஹெல்ப்பை எப்பவும் மறக்க மாட்டேன். இட்ஸ் ஓகே. ஆமா, அவங்கெல்லாம் யாரு? எதுக்கு உங்களை வம்பெடுத்துட்டு இருந்தாங்க? அது ஒரு பெரிய கதைங்க. அதை இப்ப என்னால சொல்ல முடியாது. நீங்க வண்டியை நிறுத்துங்க, நாங்க இங்க இருந்தே போயிடுறோம். டிரைவர். மித்ரா, அங்கிளுக்கு பை சொல்லு. பாய் டாடி. மித்ரா, அப்படி கூப்பிடக்கூடாது. சாரிங்க, எப்பவும் இந்த மாதிரி இருக்க மாட்டான். இன்னைக்கு இவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இட்ஸ் ஓகே. ஓகேங்க, டேக் கேர். கம். நானும் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனா வந்ததிலிருந்து அவங்க 2 பேரோட ஞாபகமாவே எனக்கு இருந்துச்சு. அவங்கள பத்தி யோசிச்சுக்கிட்டே நான் தூங்கிட்டேன். நான் தூங்கி எழுந்தப்பதான் எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வந்தது. அனன்யா என்கிட்ட பேசிட்டு போனப்போ அவளோட கையில நான் ஒரு மச்சத்தை பார்த்தேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட அந்த ஹோட்டல் ரூம்ல இருந்த பொண்ணுக்கும் இதே மாதிரி ஒரு மச்சம் தான் இருந்தது. எனக்கு அது நல்லா ஞாபகம் இருக்கு. அப்போ அனன்யா தான் அந்த பொண்ணா? அப்பதான் எனக்கு தோணுச்சு எங்கேயோ ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு. அதனால அனன்யாவை தேடி அவளை ட்ராப் பண்ண இடத்துக்கு நான் கிளம்புனேன். ஆனா அவ அங்க இல்ல. நான் அங்க இருக்கிற எல்லா இடத்துலையும் தேடினேன். என்னால அவளை கண்டுபிடிக்கவே முடியல. என்னால பொறுமையா இருக்கவே முடியல. இத்தனை வருஷமா நான் தேடிட்டு இருந்த பொண்ணு என் கண்ணு முன்னாடி இருந்தும் நான் அவளை தொலைச்சிட்டேன். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் ஒரு குரல். அது மித்திரனோட குரல் தான். நான் சந்தோஷமா திரும்பி பார்த்தேன். டாடி. டாடி. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்கல. ரோட்டுக்கு அந்த பக்கம் மித்திரனை யாரோ வலுக்கட்டாயமா ஒரு காருக்குள்ள எழுதிட்டு போயிட்டு இருந்தாங்க. மித்திரன் பயத்துல நடுங்கிட்டு இருந்தான். டாடி, என்ன காப்பாத்துங்க. மித்திரன் பயத்துல கத்திட்டு இருந்தான். நான் உடனே என்னோட கார் எடுத்துட்டு அவனை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன்.
மித்திரனை கடத்திட்டு போன காரும் என் கண்ணு முன்னாடி காணாம போயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம எனக்கு பைத்தியம் பிடிக்க ஆரம்பிச்சது. அப்பதான் அந்த வண்டியோட நம்பர் எனக்கு ஞாபகம் வந்தது. நான் ஹையர் பண்ண டிடெக்டிவ்க்கு கால் பண்ணேன். நான் சொல்றத நல்லா கேளு சார். நான் உனக்கு ஒரு நம்பர் அனுப்பியிருக்கேன். அது உடனே ட்ரேஸ் பண்ணேன். அந்த கார் யாரோடதுன்னு தெரியுமே. இட்ஸ் அன் எமர்ஜென்சி. ஓகே சார், கொஞ்சம் டைம் கொடுங்க. அந்த டிடெக்டிவ் காரை கண்டுபிடித்து சொல்றேன்னு சொல்லியிருந்தாலும் ஏதோ ஒன்று என்னோட மைண்ட்ல டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தது. ஒரு 4 வயசு குழந்தைய எதுக்கு கடத்தணும்? அனன்யா எங்க போனா? குழந்தை அந்த பாடி கார்ட்ஸ் எங்க கடத்திட்டு போனாங்க? யோசிச்சு டென்ஷன் என் தலைக்கு ஏறிடுச்சு. ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த டிடெக்டிவ்கிட்ட இருந்து எனக்கு கால் வந்துச்சு. நானும் உடனே ஃபோன் எடுத்தேன். சார், நான் சொல்ல போறதை ஜாக்கிரதையா கேளுங்க. நீங்க கொடுத்த காரோட நம்பர் சாதாரண நம்பர் இல்ல. உலகத்திலேயே மோசமான ஒரு மாஃபியா பாஸ் ராக்கி பாயோட கார் அது. அவன் ஒரு காரியத்தை எடுத்துட்டான்னா அதை முடிக்காம விட மாட்டான். அவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு நெருக்கமானவங்க யாராவது தேவைப்பட்டா அவங்கள விட்டுடுங்க. அவங்க இருந்ததை மறந்துடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அந்த டிடெக்டிவ் சொன்னதை கேட்டு நான் ஆடி போனேன். என்னால நம்பவே முடியல. என்ன முட்டாள் மாதிரி பேசுற? இவ்வளோ பெரிய மாஃபியா டானுக்கும் 4 வயசு குழந்தைக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு தெரியாது சார். ஆனா நான் சொன்னது 100% உண்மை. அந்த பையன் உண்மையிலே ராக்கி கிட்ட இருந்தா அவன் ஆல்ரெடி இறந்திருப்பான். இன்னொரு விஷயம், நீங்க தேடுற பொண்ணு. அந்த பொண்ணுக்கு என்ன? அவ யாருன்னு எனக்கு தெரியும். அவளை நான் ஏர்போர்ட்ல மீட்டும் பண்ணேன். வாட்? என்ன சார் சொல்றீங்க? உங்களோட அந்த ரூம்ல இருந்த பொண்ணு செத்து 5 வருஷம் ஆயிடுச்சு. ஆக்சுவலி அதை சொல்றதுக்கு தான் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். அவன் சொன்னதை கேட்டு என்னோட இதயமே ஒரு நிமிஷம் நின்று போச்சு. என்னால் அதை நம்பவே முடியல. டிடெக்டிவ் கூறியது போல் உண்மையாகவே சித்தார்த்துடன் அறையில் இருந்த பெண் இறந்து 5 ஆண்டுகள் ஆகிறதா? அனன்யாவின் கையில் இருக்கும் மச்சத்தின் பின்னால் ஒளிந்திருக்கும் மர்மம் தான் என்ன? மித்ரனை எதற்காக கடத்தினார்கள்? மாஃபியா பாஸ் ராக்கியிடமிருந்து சித்தார்த்தால் மித்ரனை காப்பாற்ற முடியுமா? மித்ரன் எதற்காக சித்தார்த்தை அப்பா என்று அழைத்தான்? மித்ரனின் உண்மையான அப்பா சித்தார்த் தானா? ஹோட்டலின் சிசிடிவி ஃபுட்டேஜை டிலீட் செய்தது யார்? 5 வருடத்திற்கு முன் சித்தார்த்தின் ட்ரிங்கில் யாராவது எதையாவது கலந்து விட்டார்களா? அனன்யா உண்மையில் யார்? அப்பா குணசேகரின் அழைப்பை ஏற்று இந்தியா வந்த அனன்யாவை அவளது சித்தி மகள் அஞ்சலி பாட்டி வீட்டிலிருந்து அப்பாவை பார்க்க அழைத்துச் செல்ல அங்கே அஞ்சலிக்கு நிச்சயதார்த்தம் நிகழ்ச்சி நடக்கிறது. குணசேகரனும் மகிழ்ச்சியாக இருக்க கூட்டத்தில் இருந்த ஒருவர், என்னப்பா குணசேகர், உன்னோட 2வது பொண்ணுக்கு மட்டும் கிராண்டா கல்யாணம் பண்ற, உன் முதல் பொண்ணு ஆளைய காணுமே என்று கேட்க அங்கிருந்த கூட்டம் தங்களுக்கு தெரிந்த கதைகளை பேச ஆரம்பித்தனர். ஒருவர், இந்த பையனை தானே முதல் பொண்ணுக்கு பேசி முடிச்சிருந்தாங்க, அப்புறம் ஏன் சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க என சொல்ல, இன்னொருவர், மூத்த பொண்ணு ஒன்னும் தப்பு பண்ண மாதிரி தெரியல, அவ நல்ல பொண்ணுதான், எனக்கு தெரிஞ்சு அவ சித்தி மீனாவும் மக அஞ்சலியும் ஏதாவது பிளான் பண்ணிருக்கலாம், என்னதான் இருந்தாலும் மீனா குறுக்கு வழியில வந்தவ தானே, அம்மா புத்தி தானே பொண்ணுக்கும் இருக்கும் என சொல்ல கேட்ட குணசேகரன் முகம் கருக தொடங்கியது. அப்போது அனன்யா அங்கே மித்ரனுடன் வந்து சேர்ந்தாள். சில வருடங்களாக காணாத அனன்யாவை அனைவரும் வரவேற்று அஞ்சலியை மறந்துவிட்டு அனன்யாவின் அழகை பாராட்ட அதில் கடுப்பானாள் அஞ்சலி. அதே சமயம் அனன்யாவின் அருகில் மெதுவாக வந்த குணசேகரன், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இந்த குட்டி பிசாச கூட கூட்டிட்டு வராதன்னு ஏற்கனவே உன்கிட்ட சொன்னேன்ல, இதுக்கு மேலே என்ன சோதிக்காத என்று யாருக்கும் கேட்காதபடி குரலை தாழ்த்தி கேட்ட குணசேகரனுக்கு அனன்யா வேண்டுமென்றேதான் மித்திரனை அழைத்து வந்தாள் என தோன்றியது. உங்களுக்கு இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் வரது விருப்பம் இல்லைனா அப்புறம் எதுக்கு என்ன ஃபாரின்ல இருந்து வர வச்சீங்க? நாங்க அங்கேயே நிம்மதியா இருந்துருப்போம்ல, இப்ப கூட ஒண்ணு கெட்டு போகல, நான் என் பையனை கூட்டிட்டு போறேன், என்னை இனிமேல் கூப்பிடாதீங்க என்று சொல்லி மித்ரன் கையை பிடித்து அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறாள். அதை பார்த்த அஞ்சலி வேகமாக சென்று அவள் கையை பிடித்து கொண்டு, அக்கா, நீ அப்பாவை தப்பா எடுத்துக்காத, அவர் ஏதாவது டென்ஷன்ல பேசியிருப்பாரு, அவருக்கு உன் மேலதான் பாசம் ஜாஸ்தி, அவர் உன்னை பத்தி நினைக்காத நாளே இல்ல தெரியுமா என்று சொன்னவள் பின், அக்கா, இன்னைக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட், உன்னோட பிளெஸிங்ஸ் எனக்கு எப்பவும் வேணும், எனக்காக இங்கேயே இரு பிளீஸ் என்று கெஞ்ச நல்லவள் போல் நடித்த அஞ்சலிக்கு அனன்யா மீது பாசம் எல்லாம் இல்லை, அவளை வெறுப்பேற்ற நினைத்தாள், அவ்வளவுதான். ஆனால் அது அனன்யாவுக்கும் புரிந்தது. பின் அனன்யா தன் அப்பாவை பார்த்து, இப்ப என்ன சொல்ல வரீங்க, நான் இருக்கட்டுமா போகட்டுமா என்று கேட்க குணசேகரனுக்கும் அவளை எப்படியாவது துரத்த வேண்டும் என்ற எண்ணம் தான் இருந்தது. ஆனால் அவர் அனன்யாவை வைத்து ஒரு திட்டம் தீட்டி இருந்ததால் அவளை துரத்தாமல் இருந்தார். அனன்யாவும் மித்ரனுடன் ஓரமாக போய் அமர்ந்தாள். என் மேல இவ்ளோ கோவமா இருக்கு அப்பா, எதுக்காக என்ன எங்க வர வச்சிருக்காரு, ஏதோ தப்பா தோணுதே என்று யோசித்தவளுக்கு தலைவலியே வந்தது. மித்ரன், என்னாச்சுமா என்று விசாரிக்கும் போது கூட அதை உணராமல் அவள் ஆழ்ந்த யோசனையிலேயே இருந்தாள். பின் மித்ரன் அங்கிருந்த வெயிட்டரிடம் தண்ணி வாங்கி அனன்யாவிடம் கொடுத்து குடிக்க கொடுக்க அதை வாங்கி குடித்தவள் சிறிது நிதானத்திற்கு வந்து நன்றி சொல்லும் விதமாய் மித்ரனை முத்தமிட்டாள். அப்போது குணசேகரன் 50 வயது நிரம்பிய ஒரு நபருடன் அவளை நோக்கி வந்ததை அனன்யா குழப்பத்துடன் பார்த்தாள். அவரிடம் குணசேகரன், மிஸ்டர் சுதாகர், இவதா என்னோட மூத்த பொண்ணு அனன்யா என்று அறிமுகம் செய்தார்.
அதை கேட்டு சுதாகர் புன்னகைத்து, மிஸ்டர் குணசேகரன், உங்க 2 பொண்ணுமே ரொம்ப அழகா இருக்காங்க, நீங்க ரொம்ப லக்கி என்று சொல்ல, என் சின்ன பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்ச மாதிரி என் மூத்த பொண்ணுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், அதுதான் என் ஆசை என்கிறார். அதை கேட்ட அனன்யா, என்ன அப்பா இவ்வளவு அன்பா பேசுறாரு, பின்னாடி ஏதாச்சும் ஆப்பு வைக்க போறாரா என்று யோசித்தபடியே அமர்ந்திருந்தாள். பின் குணசேகரன், அம்மாடி அனன்யா, வா வந்து நம்ம சுதாகர் சார் கிட்ட பேசு, இவர் மனசு வச்சா நீ ராணி போல இருக்கலாம் என்று சொல்ல, தன்னை வெளிநாட்டிலிருந்து வரவழைத்தது சுதாகருக்கு திருமணம் செய்து வைக்கதான் என்பது அவளுக்கு தெளிவாக புரிந்து வேதனைப்பட்டாள் அனன்யா. அப்போது பிரகாஷும் அஞ்சலியும் அருகில் வந்தனர். அனன்யா ஆரம்பத்தில் அப்பா தன்னை ஊருக்கு அழைக்கிறார் என்றதும் மனதின் ஒரு ஓரத்தில் தன்னுடைய தவறை உணர்ந்து அதனை திருத்திக் கொள்ள ஒரு தருணமாக இருக்கும் என்றே நினைத்தாள். ஆனால் அவளுடைய எண்ணம் இப்பொழுது சுக்குநூறாக உடைந்து போய்விட்டது. அப்போது எல்லோர் கவனத்தையும் சிதறடிக்க செய்யும் வசீகரமான ஒருவன் காரில் வந்து இறங்கியதை அவள் கவனிக்கவில்லை. அந்த இளைஞன் அந்த ஹாலிற்குள் வந்ததும் எல்லோருடைய கவனமும் அவன் பக்கம்தான் சென்றது. பின் அனன்யா, எனக்கு இவர்கிட்ட பேச எதுவும் இல்ல, நான் கிளம்புறேன் என்று சொல்லி கிளம்ப முயல, அவள் கையை பிடித்து கொண்டு அஞ்சலி, அக்கா நீ அப்பாவை தப்பா நினைக்காத, உன் மேல இருக்க அக்கறையில தான் இப்படி பண்றாரு. சுதாகர் ரொம்ப பெரிய பணக்காரர், அப்பா சொல்ற மாதிரி நீ மட்டும் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உன் லைஃப் தான் சந்தோஷமா இருக்கும் என்று சமாதானப்படுத்த, அப்ப நீயே அவரை கல்யாணம் பண்ணிக்கைய, எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல என்கிறாள். அதிர்ச்சி அடைந்த அஞ்சலி, ஏங்கா நான் தான் பிரகாஷ் உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன்னு உனக்கு தெரியும்ல, பின்ன எப்படி இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்க முடியும் என சொல்ல, ரொம்ப நல்லவ மாதிரி நடிக்காத, நீ நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவ என்கிறாள் அனன்யா. அதை கேட்ட குணசேகரன் கோபம் கொண்டு அனன்யாவின் கன்னத்தில் அறைய, அதை பார்த்த மீனாவிற்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இதையெல்லாம் தூரத்திலிருந்து பார்த்த ஒருவன் அனன்யாவால் ஈர்க்கப்பட்டதை யாரும் கவனிக்கவில்லை. மிஸ்டர் சுதாகர், இப்போ என் மேல அக்கறை இருக்கிற மாதிரி பொங்கி வழிய நடிக்கிறாங்களே, அதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறீங்களா? என்ன அடிச்சு திட்டினாங்களே, அதுதான் நிஜம். கடந்த 5 வருஷமா இந்த நாட்டிலேயே நான் இல்ல, அது ஏன்னு தெரியுமா? அதோட எனக்கு ஒரு பையனும் இருக்கா, அதுவும் எங்க வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். இப்படி என்ன பத்தி எதுவுமே தெரியாம நீங்க எதுக்கு கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறீங்க? என்ன கல்யாணம் பண்றதால உங்களுக்கு எதுவும் கிடைக்க போறதில்ல, வேணும்னா தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எல்லா மரியாதையும் கிடைக்கும் என்று யாரை பற்றியும் கவலைப்படாமல் படபடவென பேச எல்லோரும் அமைதியாகவே நின்றிருந்தார்கள். அப்போது சுதாகர், மிஸ்டர் குணசேகரன், இங்க என்ன நடக்குது? உங்க பொண்ணுக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்லவே இல்லையே, என்னை ஏமாத்த பாக்குறீங்களா என்று கோபத்தில் சத்தமிட, குணசேகரன் ஏதோ சமாளிக்க முயன்றும் முடியவில்லை. அனன்யா தன்னை காப்பாற்ற தன்னையே அவமானப்படுத்திக் கொள்ள வேண்டி இருந்தது. மிஸ்டர் சுதாகர், என் பொண்ணு உங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்படுற, அவ ஏதோ சும்மா அறிவில்லாம உளறா, என் பொண்ணு நீங்க கல்யாணம் பண்ணா அவ வாழ்க்கை நல்லா இருக்கும் என்று அவரிடம் குணசேகரன் கேட்க, அப்போது யாரது ஏன் ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்றது என்று கணீர் என ஒரு குரல் ஒலிக்க, எல்லோருடைய பார்வையும் குரல் வந்த திசையை நோக்கி செல்ல, சிறு புன்னகையோடு சித்தார்த் அங்கிருந்து நடந்து வந்தான். அவனை பார்த்து அனன்யா ஆச்சரியம் அடைகிறாள். இவன் என்ன எனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் சரியா வந்து நிக்கிறான், உண்மையாவே எனக்கு பிரச்சனை வரும்போது வந்து நிக்கிறானா, இல்ல இவன் தான் எனக்கு உண்மையான பிரச்சனையா என்று மனதிற்குள் நினைத்தவள் தன்னையும் மீறி அவனை ரசித்தாள். அதே நேரம் சித்தார்த்தை பார்த்து சுதாகர், மிஸ்டர் சித்தார்த், நீங்க இங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல என்று மிகவும் மரியாதையோடு பேச, மற்ற அனைவரும் கூட அவனை பற்றியே பேசுகின்றனர். அதை கவனித்த அஞ்சலி, இவன் தான் அன்னைக்கு அனன்யாவை ஏர்போர்ட்ல இருந்து கூட்டிட்டு வந்தான், இவனை பார்த்து ஏன் எல்லாரும் இவ்ளோ ஷாக் ஆகுறாங்க, இவன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா என்று மனதுக்குள் கேட்கிறாள். விதி ஏன் எங்களை அடிக்கடி சந்திக்க வைக்குது என்று அனன்யாவும் சித்தார்த்தும் ஒரே சமயத்தில் நினைத்துக் கொள்ள, அப்போது மித்ரன் அப்பா என்று மகிழ்ச்சியாக ஓடி வந்து சித்தார்த்தை அணைத்துக் கொள்ள பார்த்த அனைவரும் அதிர்ச்சி அடைகிறார்கள். மித்ரன் சித்தார்த்தை அப்பா என்று அழைத்ததை யாராலும் நம்பவே முடியவில்லை. இந்த சிறுவனின் அப்பா ஆசியா மற்றும் ஐரோப்பா அளவில் மிகப்பெரிய பணக்காரனாக இருக்கும் சித்தார்த் என்று. அதே சமயம் அனன்யாவிற்கோ அவனை எப்படிலாம் திட்டி பேசணும் என்பதுதான் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்தது. அப்போது குணசேகரன் அனன்யா அருகில் வந்தவர், அனன்யா, உன் குழந்தையோட அப்பா சித்தார்த் அபிமன்யுவா என்று கேட்க, அனன்யாவிற்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. அதே நேரம் மித்ரனை கையில் தூக்கிய சித்தார்த் அனன்யாவிடம் வந்து, நான் தான் உன்கிட்ட வெயிட் பண்ணுன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள நீ ஏன் தனியா வந்த என்று கேட்டவன் அவள் கன்னத்தை வருடி கொடுத்தான். அதே நேரம் சுதாகரை பார்த்து சித்தார்த் முறைக்க, சுதாகர், சாரி சார், இவங்க உங்க வைஃப்னு தெரியாம இங்க வந்துட்டேன், சாரி சார், பிளீஸ் என் பிசினஸ் எதுவும் பண்ணிடாதீங்க என்று வேண்டுகோள் விடுத்து கிளம்புகிறான். அதே சமயம் குணசேகரன் அனன்யாவை மனதிற்குள் திட்டிக் கொண்டே இருந்தார். ஏனென்றால் குணசேகரன் சித்தார்த்துடன் பிசினஸ் செய்ய நீண்ட நாட்களாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அனன்யாவிற்கு சித்தார்த்துடன் இப்படி ஒரு நெருக்கமான தொடர்பு இருந்தும் அவள் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட அவரிடம் சொல்லவில்லை என்பதை நினைக்கும் பொழுதே அவருக்கு டென்ஷன் எகிரியது.
பின் அவர் சித்தார்த்திடம் பேசலாம் என்று போக அவன் கண்டு கொள்ளாமல் அனன்யாவின் தோளில் கை போட்டு, டார்லிங் வா போலாம் என்று அவளை வேறு ஒரு இருக்கைக்கு அழைத்துச் செல்கிறான். அவனை விட்டு விலகிய அனன்யா, நீங்க தான் அன்னைக்கு யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க, இன்னைக்கு எனக்கு எதுக்கு ஹெல்ப் பண்றீங்க என்று கேட்க, ஹெல்ப் பண்ணா நீ பணம் தருவியோன்னுதான், இப்போ எனக்கு எவ்வளவு தரப்போற என்று கேட்க அனன்யா அவனை முறைக்கிறாள். அவனுக்கு அருகில் நின்றிருந்த மித்ரனை பிடித்து அனன்யா இழுக்க, மித்ரனை விடாமல் பிடித்துக் கொண்டிருந்த சித்தார்த் அனன்யாவின் கையை பிடித்து, ஹலோ மேடம், இங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அது வரைக்கும் இவன் கூட இங்கேயே இரு என்று சொல்லிவிட்டு சென்றான். அம்மா, அப்பா எங்க போறாரு என்று மித்ரன் கேட்க, மித்ரன் சித்தார்த்தை இந்த அளவுக்கு அப்பா என்று நம்புவதை பார்க்க அனன்யாவிற்கு கஷ்டமாக இருந்தது. சித்தார்த் அவனுடைய அப்பா இல்லை என்பதை எப்படியாவது அவனுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து அவனிடம் பேச வர, அப்போது அஞ்சலி அந்த பக்கம் வருவதை பார்த்தாள் அனன்யா. அவளை பார்த்து முறைத்தபடி, ஆமா நீ எதுக்கு இங்க வந்த என்று கேட்க, அஞ்சலி நல்லவள் போல், சும்மா உனக்கு போர் அடிக்கும், அதான் டைம் பாஸ்க்கு பேசலான்னு வந்த என்கிறாள். உனக்கு ஒண்ணு தெரியுமா, ஒரு சமயத்துல உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கும். சின்ன வயசுல இருந்து உனக்கு தான் எல்லாமே கிடைக்கும். அப்பா கூட உன் மேலதான் அதிகமா பாசத்தை காட்டுவாரு. அதோட பிரகாஷ் கூட உன் பக்கம்தான் இருந்தான். அதான் நான் உன்கிட்ட இருந்து இதெல்லாம் பறிக்கணும்னு நினைச்சேன் என்று அவள் சொன்னதை கேட்ட அனன்யாவிற்கு சிரிப்புதான் வந்தது. ஏனென்றால் அஞ்சலியால் தான் அனன்யாவின் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆனால் நல்லவள் வேஷம் போடுகிறாளே என்பதை நினைத்து பார்க்க அவளுக்கு சிரிப்பாக தான் வந்தது. உண்மைய சொல்லணும்னா பிரகாஷ் உனக்கு தான் உண்மையா இருந்தா. நீ இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் தான் அவனோட கஷ்டமான டைம்ல கூடவே இருந்தேன். அதனாலதான் மெல்ல மெல்ல என் பக்கம் சாஞ்சிட்டான் என்று அஞ்சலி சொல்வதை கேட்க அனன்யாவிற்கு எரிச்சலாக இருந்தது. போது நிறுத்து, இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க என்று கூற அவளை மேலும் வெறுப்பேத்த எண்ணிய அஞ்சலி, ஏன்கா டென்ஷன் ஆகுற? நான் சொல்றதெல்லாம் கேட்டா உனக்கு பழைய காதல் ஞாபகத்துக்கு வருதா? பாக்கதான் நீ ஸ்ட்ராங், ஆனா உன்னைய ஈஸியா ஏமாத்தலாம். அப்படி இல்லனா 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் விரிச்ச வலையில நீ மாட்டிருப்பியா? எனக்கு தெரிஞ்சு உன்னோட பாஸ்ட பத்தி தெரியாதனாலதான் சித்தார்த்தம் கூட இருக்காருன்னு நினைக்கிற. அது மட்டும் தெரிஞ்சா அவர் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டாரு என்று சொல்கிறாள் அஞ்சலி. பின் தான் ஏதோ பெரிதாக சாதித்தது போல, என்னக்கா சித்தார்த்துக்கு உண்மை தெரிஞ்சிடும்னு பயமா இருக்கா? சரி அதெல்லாம் விடு, பாஸ்ட பத்தி ஏதும் கவலை இல்லைன்னு அவர் சொல்றாருன்னு வச்சுக்க. ஆனா இப்ப வரைக்கும் நீ பிரகாஷ லவ் பண்றேன்னு அவருக்கு தெரிஞ்சா அவர் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாரு என்று கேட்டாள். அஞ்சலி ஏன் இப்படிலாம் பேசுறா என்று அனன்யா யோசித்துக் கொண்டிருக்கும் போதே கீழே விழுந்த அஞ்சலி, ஏன்கா இப்படிலாம் பண்ற? உனக்கு தான் அவ்வளோ பெரிய பணக்காரர் கூட ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அதுக்கப்புறமும் ஏன் பிரகாஷ் மேல ஆசைப்படுற? இதெல்லாம் ரொம்ப தப்புக்கா என்று வேண்டுமென்றே சத்தமாக பேச அவள் பேசியது எல்லோரின் காதையும் எட்டியது. அஞ்சலியை பார்த்து பாவப்பட்டவர்கள் அனைவரும் அனன்யாதான் எல்லா தவறும் செய்திருப்பாள் என்று பேச ஆரம்பித்தார்கள். தொடர்ந்த அஞ்சலி, உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? நாங்க எல்லாத்தையும் கடந்து வந்து இப்பதான் புதுசா ஒரு வாழ்க்கைய வாழலான்னு பார்த்தா நீ ஏன் அதையும் கெடுக்க பாக்குற? உனக்கு நாங்க அப்படி என்ன கெட்டது பண்ணிட்டோம் என்று அவள் புலம்ப அனைவரும் அனன்யாவை திட்ட ஆரம்பித்தார்கள். அப்போது அங்கே வந்த பிரகாஷ் அஞ்சலி கீழே விழுந்து கிடப்பதை பார்க்கிறான். அனைவருக்கும் முன் தன் அம்மா கஷ்டப்படுவதை பார்த்த மித்திரன், ஏன் சித்தி, எங்க அம்மா உங்களை தொடவே இல்ல, நீங்களா கீழே விழுந்துட்டு நடிச்சு அவங்க மேல ஏன் பழி போடுறீங்க என கேட்க அனன்யாவிற்கு படபடப்பாகி கண்கள் எல்லாம் இருட்டி கொண்டு வந்து அப்படியே சரிந்தாள். கீழே விழுவதற்குள் ஒரு கதகதப்பான கரங்கள் அவளை தாங்கி பிடித்தது. அனன்யாவை தாங்கி பிடித்திருந்த சித்தார்த் அஞ்சலியை பார்த்து முறைத்தான். அதை கண்ட அஞ்சலி அவனிடம், என்ன தப்பா நினைக்காதீங்க, என் அக்காவும் பிரகாஷும் ஒன்னாதான் வளர்ந்தாங்க, அதோட லவ் கூட பண்ணாங்க என்று சொல்ல அதை கேட்ட சித்தார்த் கோவப்படுவான் என்று நினைக்க, அதற்கு மாறாக பிரகாஷை மேலும் கீழுமாக பார்த்தவன் நக்கலாக, என்ன மாதிரி ஒருத்தன் கூட இருக்கும்போது அவ எதுக்கு யாரோ ஒருத்தனை பார்க்க போறா என்று கேட்கிறான். அவன் சொன்னதை கேட்ட அஞ்சலிக்கு மூக்கு உடைந்தது போல இருந்தது. மித்ரனை கையில் தூக்கி கொண்டு அனன்யாவை கைத்தாங்களாக அழைத்து சென்றான் சித்தார்த். அனன்யா கண்ணை திறந்து பார்க்கும்போது அவள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாள். அந்த நிலையிலும் தன் மகனை நினைத்து திரும்பி பார்க்க அங்கே குணசேகரன் அமர்ந்திருந்தார். அவள் மயங்கி விழும்போது அவர் அங்கிருந்ததாக ஞாபகம் இல்லை என்றாலும் அவரிடம் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். தன் மகள் படும் அவஸ்தையை பார்த்தும் அதை பற்றியெல்லாம் கவலை கொள்ளாமல், ஆமா உனக்கும் சித்தார்த் அபிமன்யுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்க, தன்னுடைய இந்த நிலைமையிலும் அப்பா எந்த அளவுக்கு யோசிக்கிறார் என்பதை நினைத்த அனன்யாவின் இதயம் வலித்தது. அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் அவள் மித்ரனை தேட, அவன் இங்க இல்ல, அஞ்சலி கூட சாப்பிட அனுப்பியிருக்க, இப்ப சொல்லு, உனக்கும் சித்தார்த் அபிமன்யுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டார்.
அதை கேட்டு கடுப்பான அனன்யா, இப்ப அதை கேட்டு என்ன பண்ண போறீங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு தண்ணி தெளிச்சு விட்டுட்டீங்களே, இப்ப என்ன திடீர்னு அக்கறை என்கிறாள். பின்தொடர்ந்த குணசேகரன், இங்க பாரு அனன்யா, எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்க முடியும்னா இரு, இல்லாட்டி கிளம்பி போய்கிட்டே இரு என்கிறார். சிறிது நிதானித்த அனன்யா, கொஞ்சம் பெட்டரானதும் மித்துவ கூட்டிட்டு கிளம்பிடுற என்க. அதற்கு குணசேகரன், இங்க பாருமா, நீ போறதுனா தனியா போ. மித்ரன் இந்த வீட்டு வாரிசு, அவன் எங்க கிட்டதான் வளரணும். உன்ன மாதிரி ஒரு அம்மா கிட்ட வளரதை விட அவன் எங்க கூட வளர்ந்தாதான் ஒழுக்கமா வளர்வான் என்கிறார். முதல்ல என் குழந்தைய பார்த்தப்ப அவனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னாரு. இப்போ சித்தார்த்தோட வாரிசா இருக்கலாம்னு தோணுனதுக்கு அப்புறம் மித்ரனை இவர் கூடவே வச்சுக்க பாக்குறாரு. இவரால மட்டும் எப்படி இப்படி மட்டமா யோசிக்க முடியுது ச்சே என்று நினைத்தாள் அனன்யா. அனன்யாவிற்கு ஒரே நம்பிக்கை மித்ரன் தான். அவன் மட்டும்தான் அவளின் கஷ்டம் சந்தோஷம் அனைத்திலும் உடனிருந்தவன். அப்படிப்பட்ட மகனை இழக்க விரும்பாமல், என்னால என் மகனை இங்க விட முடியாது, எனக்கு அவன் வேணும் என்க. அதை கேட்ட குணசேகரன், அப்ப நீ அவனை தாராளமா கூட்டிட்டு போலாம், ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு உதவி பண்ணி ஆகணும் என்று கொக்கி வைத்தவர் முகத்தில் ஒரு வில்லத்தனமான புன்னகை தோன்றியது. அதை பார்த்ததும் அனன்யாவிற்கு அவர் ஏதோ வில்லங்கமாக கேட்க போகிறார் என்று புரிந்தது. இங்க பாரு அனன்யா, அபிமன்யு குரூப்ஸ் நெக்ஸ்ட் பண்ண போற ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு பார்ட்னரை தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்ட. நீதான் சித்தார்த்துக்கு ரொம்ப க்ளோஸ் ஆச்சே, சோ அவர்கிட்ட பேசி பார்ட்னர்ஷிப்பை எங்களுக்கு வாங்கி தரணும். நீ அதை மட்டும் பண்ணிட்டேன்னா நிச்சயமா உன் பையனை உன்கிட்ட தர என்கிறார் குணசேகரன். அதற்கு அனன்யா, உங்களுக்கு கெப்பாசிட்டி இருந்தா நீங்களே நேரா போய் பேசி வாங்கிக்கோங்க, இப்படி சின்ன பையனை வச்சு மிரட்டாதீங்க என்கிறாள். நான் ஒன்னும் உன்கிட்ட ஒன்னும் ரெக்வஸ்ட் பண்ணல, இத பண்ணிதான் ஆகணும்னு சொல்ற. முடியாதுன்னு சொன்னா அப்புறம் எனக்கு எதுவும் தெரியாது. நல்ல முடிவா எடுப்பேன்னு நினைக்கிற என்று அங்கிருந்து நகர்ந்தார் குணசேகரன். அனன்யா அதிர்ச்சியில் உரைகிறாள். சித்தார்த்திடம் இதுதான் வேண்டுமென்று உரிமையாக கேட்டு பெற அவள் ஒன்றும் அவன் தாலி கட்டிய மனைவி அல்ல. இதுவரைக்கும் அவர்கள் இருவரும் சண்டைதான் அதிகம் போட்டிருக்கிறார்கள். அவன் தன்னை பற்றி என்ன நினைக்கிறான் என்று கூட அனன்யாவிற்கு தெரியாது என்றவாறு யோசித்து குழப்பத்தில் ஆழ்கிறாள் அனன்யா. தந்தையின் ஆசையை நிறைவேற்றினால்தான் மகன் தனக்கு கிடைப்பான் என்பது மட்டும்தான் அவளுக்கு திண்ணமாக தெரிந்தது. எனவே சித்தார்த்தை பற்றி கூகுள் செய்து பார்க்க அவன் திறமைசாலி, பணக்காரன் என்று ஏகபோகமாக பாராட்டப்பட்டு இருந்தது. உடனே அந்த கம்பெனியின் அட்ரஸை கண்டுபிடித்தவள் மருத்துவமனையில் டிசார்ஜ் ப்ரொசீஜரை முடித்துவிட்டு வேகமாக பிரம்மாண்டமான கட்டிடத்தில் இயங்கி வந்த அபிமன்யு குரூப்பிற்கு சென்றாள். வேகமாக லாபிக்கு சென்ற அனன்யா, நான் மிஸ்டர் சித்தார்த் அபிமன்யுவை பார்க்கணும் என்று தயங்கி நின்ற அவளிடம் ரிசப்ஷனிஸ்ட் நிமிர்ந்து கூட பார்க்காமல் அலட்சியமான குரலில், அப்பாயின்மெண்ட் இருக்கா? அப்பாயின்மெண்ட் இல்லாம யாரையும் உள்ள அலோ பண்ண முடியாது என்கிறாள். எப்படி இருந்தாலும் உள்ளே விடமாட்டார்கள் என்ற முடிவுக்கு வந்த அனன்யா வெளியே சென்று அவனுக்காக காத்திருந்தாள். உச்சி வெயில் மண்டையை பிளந்து கொண்டிருந்தது. ஏற்கனவே அவள் வீக்காக இருந்ததால் அவளுக்கு தலைவலியும் வந்தது. ஆனால் மித்ரனுக்காக அவள் என்ன வேண்டுமானாலும் செய்வாள். 3 மணி நேரம் கழித்து சித்தார்த் வருவது தூரத்தில் கொஞ்சம் மங்களாகவே அவளுக்கு தெரிந்தது. ஒரு முறை கண்ணை கசக்கி வருவது அவன்தான் என்பதை உறுதி செய்து கொண்டவள் வேக வேகமாக அவனை நோக்கிச் சென்றாள். ஆனால் சித்தார்த் பிஸியாக போன் பேசிக் கொண்டிருந்ததால் இவளை கவனிக்கவே இல்லை. போனில் பேசியபடியே சித்தார்த் காரில் ஏற அவன் சென்று விட்டால் எல்லாம் பாழாகிவிடும் என்று புரிந்த அனன்யா அவன் வண்டி வரும் பாதையில் வழிமறித்து நின்றாள். அவளை பின் சீட்டில் இருந்தே கவனித்த சித்தார்த்தின் முகம் மாறியது. நல்ல வேளையாக கார் இடிப்பதற்கு முன் நின்றது. அவள் செய்கையில் கடுப்பான டிரைவர், ஏமா உனக்கு சாக வேற வண்டி கிடைக்கலையா என்று கேட்டபடி அவள் முன் வந்து நிற்க, அனன்யா, சாரி சார், நான் வேணும்னே பண்ணல என்று சொன்னபடியே சித்தார்த் தன்னை கவனிக்கிறானா என்று பார்க்க அவன் முகம் அவளுக்கு தெரியவில்லை. சாரி சார், நான் வேணும்னே பண்ணல, எனக்கு ஒரு ஹெல்ப், நான் உங்க பாஸ் கிட்ட பேசியே ஆகணும், ரொம்ப முக்கியமான விஷயம், அதை மட்டும் அவர்கிட்ட சொல்ல முடியுமா பிளீஸ் என்று கேட்க அது டிரைவர் மனதை இலக வைத்தது. டிரைவருக்கு சித்தார்த்தின் கோபம் பற்றி தெரியும். ஆனால் என்ன செய்வதென்று தெரியாமல் சித்தார்த்திடம் போய், சார், அந்த பொண்ணு உங்ககிட்ட ஏதோ பேசணுமா என்று சொல்ல சித்தார்த் ஒரு நொடி யோசித்து பின் தன் வாட்சை பார்த்துவிட்டு, நான் இப்போ ஃப்ரீயா இல்லைன்னு சொல்லிடுங்க என்கிறான். தலை குனிந்து திரும்பி வந்த டிரைவர், சாரிமா, இப்ப பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு என்று சொல்லி செல்ல திரும்பவும் கார் ஸ்டார்ட் ஆனது. அனன்யா மீண்டும் வழிமறித்து நிற்க சித்தார்த்துக்கு கோபம் அதிகமானது. மிஸ்டர் சித்தார்த், நான் பண்றது உங்களை கோபப்படுத்தும்னு எனக்கு தெரியும், ஆனா எனக்கு வேற வழி தெரியல, இது முக்கியமான விஷயம், உங்ககிட்ட பேசியே ஆகணும், பிளீஸ் ஒரு 5 நிமிஷம் டைம் தாங்க பிளீஸ் என்று கத்தி சொல்ல டிரைவர் சித்தார்த்திடம், சார், நான் வேணும்னா அந்த பொண்ணுகிட்ட பேசி அனுப்பி வைக்கவா என கேட்க சிறிது அமைதியாக இருந்த சித்தார்த், அந்த பொண்ணை காருக்குள்ள வர சொல்லுங்க. ஏனென்றால் அனன்யாவிற்கு என்ன உதவி தேவை என்பதை அறிய அவன் மனம் ஆவலாக இருந்தது. காருக்குள் வந்து அமர்ந்த அனன்யா, மிஸ்டர் சித்தார்த்,
என் பையனை எங்க அப்பா தூக்கிட்டு போயிட்டாரு. நீங்க மனசு வச்சாதான் என் பையன் எனக்கு திரும்ப கிடைப்பா என்கிறாள். சித்தார்த், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஆமா, அதுவும் இல்லாம நான் ஏன் உனக்கு உதவி செய்யணும் என்று கேட்க, வேறு வழி இல்லாத அனன்யா, நீங்க கேக்குறது சரிதான் சார், ஆனா நான் சும்மா டைம் பாஸுக்கு உங்ககிட்ட ஹெல்ப் கேட்க வரல, உண்மையா வந்திருக்க. ப்ளீஸ் சார், உங்களால மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இதுக்காக நீங்க என்ன கேட்டாலும் நான் தரேன் என்று கெஞ்சினாள் அனன்யா. சீரியஸான சித்தார்த், ஆமா, எனக்கு தேவையானது அப்படி உன்கிட்ட என்ன இருக்கு? நான் கேட்கவா இல்ல நீயா சொல்றியா என்கிறான். பதட்டமானாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் சற்றே நிதானித்த அனன்யாவின் அருகில் நெருங்கிச் சென்று சித்தார்த், யூ வாண்ட் டு ஸ்லீப் வித் மீ என்று கேட்க அனன்யாவிற்கு கோபம் தலைக்கேறியது. ஆனாலும் அவள் பல்லை கடித்துக்கொண்டு பொறுமையாக இருந்தாள். அதை புரிந்து கொண்ட சித்தார்த், ஹே, உன் கூட அப்படி தப்பா இருப்பேன்னு தயவு செஞ்சு நினைக்காத. என் கூட வர ஏகப்பட்ட பொண்ணுங்க போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அதையும் மீறி நீ அப்படி என்ன ஸ்பெஷல் என்று கேட்க, மித்ரனுக்காக அனன்யா அமைதியாகவே இருந்தாள். அதன் பின், சாரி சார், இனி உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் என்று சொல்லி காரை விட்டு இறங்க, சித்தார்த்தும் ஏதோ ஒரு இனம் புரியாத எண்ணத்துடன் காரில் கிளம்பினான். அனன்யாவிற்கு அழுகையாக வந்தது. பெண் பிள்ளைகள் அவர்களுக்கு பிரச்சனை என்றால் அப்பாவிடம்தான் உதவி கேட்பார்கள். ஆனால் இவளுக்கு பிரச்சனையே அப்பாதான். மேலும் யாரிடம் சென்று உதவி கேட்பது என்று புரியாமல் நின்றாள். பின் அவளே அப்பாவின் வில்லாவிற்கு செல்ல முடிவெடுத்தாள். முன்கேட் வழியாக செல்லாமல் பின்கேட் வழியாக கேமராவின் கண்ணில் படாமல் சென்றவளுக்கு மித்ரன் அங்கே இருப்பதற்கான தடயம் எதுவுமே தெரியவில்லை. சோர்ந்து போனாள் அனன்யா. அப்போது, பிரகாஷ், நான் டயர்டா இருக்க என்று அஞ்சலி சொல்லும் குரல் கேட்டது. உடனே அனன்யா கார்டன் பின்னால் போய் மறைந்து கொள்ள, அவர்கள் இருவரும் அனன்யா இருக்கும் பக்கம்தான் வந்தார்கள். அவர்கள் காதலுடன் ரொமான்ஸ் செய்வதைக் கண்டு அனன்யா கடுப்பானாள். நானே குழந்தைய காணோன்னு கடுப்புல இருக்க, இதுல இதுக வேற என்று எண்ணியவள் தானும் இப்படிதான் முட்டாளாக இருந்ததை நினைத்து கொண்டாள். அப்போது அஞ்சலி முகத்தை சோகமாக வைத்துக் கொள்ள, ஏன் அஞ்சலி, எதுக்காக சோகமா இருக்க என்று பிரகாஷ் கேட்க, ச்சே, நம்ம ஜாலியா ரொமான்ஸ் பண்ண வேண்டிய டைம்ல அந்த மித்ரனை வேற பாத்துக்கணும். எங்க அப்பாவை நினைச்சா எனக்கு கோவமா வருது. அவர் எதுக்கு அவனை பாத்துக்கிற பொறுப்பை என்கிட்ட கொடுக்கணும் என்று பேசிக்கொண்டே போக, அவர்கள் பேசுவதை வைத்து மித்ரன் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முடிவு செய்தாள் அனன்யா. பிரகாஷ், இப்ப என்ன பண்றதுனே தெரியல. எனக்கு அந்த குட்டி பிசாசெல்லாம் பாத்துக்க கொஞ்சம் கூட இஷ்டமே இல்ல என்று சொல்ல, உனக்கு அங்க தனியா போக கஷ்டமா இருந்தா சொல்லு, நானும் கூட வந்துடுறேன் என்கிறான் பிரகாஷ். அதை கேட்டு அஞ்சலி மகிழ்ச்சியில் அணைத்துக் கொள்ள, பிரகாஷும் அவனை இறுக்கி அணைத்துக் கொள்கிறான். சிறிது நேரத்தில் அவர்கள் இருவரும் காரில் ஏறி செல்ல, அவர்கள் சென்ற ஹோட்டலுக்கு பின்தொடர்ந்து சென்றாள் அனன்யா. ஒரு வழியாக அவர்கள் வந்த ஹோட்டலை அடைந்தவள் உள்ளே செல்ல முயல, மேடம், உங்க மெம்பர்ஷிப் கார்டு காட்டுங்க என்று வெயிட்டர் கேட்க, அவளிடம் மெம்பர்ஷிப் கார்டு இல்லை. அஞ்சலியும் பிரகாஷும் அவளின் கண்ணை விட்டு மறைவதை வேதனையுடன் பார்க்கிறாள் அனன்யா. பின் ஹோட்டலை விட்டு வெளியே வந்தவள் எப்படி உள்ளே செல்வதென்று யோசித்துக் கொண்டே நின்றிருந்தாள். அதே நேரம் ஹோட்டலின் 2வது தளத்தில் தன் பெற்றோரோடு சாப்பிட்டுக் கொண்டிருந்தான் சித்தார்த். சித்தார்த்தின் பெற்றோர் ராம் மற்றும் ஜானகி இருவரும் வெளிநாட்டில் இருக்கிறார்கள். எப்பொழுதாவதுதான் இந்தியாவிற்கு வருவார்கள். அப்படி வரும்போது அவர்களுடன் சித்தார்த்திற்கு நினைத்தான். அதனால் அவனின் முக்கியமான மீட்டிங்ஸ் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இங்கே வந்திருந்தான் சித்தார்த். அவர்கள் இப்போது எதை பற்றி பேசப் போகிறார்கள் என்று சித்தார்த்துக்கு நன்றாகவே தெரியும். என்றாலும் அமைதியாக இருந்தவனிடம் ஜானகி, இப்போ உனக்கு கல்யாணம் பண்ற ஐடியா இருக்கா இல்லையா என கேட்க, அதெல்லாம் நேரம் வரும்போது பண்ணிக்கலாமா என்று சாதாரணமாக சொன்னான் சித்தார்த். நானும் அந்த நேரம் எப்ப வரும்னு பாத்துட்டு இருக்கேன். எங்க நேரம் முடிகிற வரைக்கும் அந்த நேரம் வராது போல என்று சொன்ன தன் அம்மாவை பாவமாக பார்த்தான் சித்தார்த். பின், அம்மா, ஏன் இப்போ இப்படிலாம் பேசுறீங்க? நான் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா சொன்னேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க என்று சொன்னான் சித்தார்த். பிசினஸ்னு ஓடிட்டே இருந்தா எங்களுக்கும் வயசாகுதுடா. பேர புள்ளைய பாக்குற ஆசை எங்களுக்கும் இருக்காதா என அப்பா கேட்க, சித்தார்த் அமைதியாக இருந்தான். தொடர்ந்தவர், சித்தார்த், அம்மா சொல்றத கேளு. உனக்கு நாங்க பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீயே ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கோ என்கிறார். அப்படி யாரோ ஒரு பெண்ணை பார்த்து காதலித்து திருமணம் பண்ணுவதெல்லாம் அவனுக்கு நடக்காத கதை. அதை யோசித்துக் கொண்டே ஜன்னல் பக்கமாக செலுத்திய அவன் கண்கள் ஹோட்டல் முன்னால் நிற்கும் அனன்யாவை கண்டு கொண்டது. அவளை பார்த்ததும் அவன் முகம் தானாகவே கோபத்தை வெளிப்படுத்தியது. இந்த பொண்ணுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் அறிவே வராம மறுபடியும் இங்க வந்து நிக்கிறா, ரொம்ப திமிர்தா என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டான் சித்தார்த். அவன் முகமாற்றத்தை கவனித்த ஜானகி, என்னப்பா, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்க, அதெல்லாம் ஒன்னில்லமா என்றவன் தலையை குனிந்து சாப்பிட ஆரம்பித்தான்.
ஆனாலும் அவன் கண்கள் நொடிக்கு ஒருமுறை அனன்யாவை பார்த்து கொண்டேதான் இருந்தது. ஆனாலும் எதற்காக அனன்யாவுக்கு உதவி செய்தோம் என்று மனதிற்குள் நொந்து கொண்டிருந்தான். அதே சமயம் வெளியே நின்று கொண்டிருந்த அனன்யாவிற்கு யார் வெறுக்கிறார், யார் நேசிக்கிறார் என்பதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. அவளுக்கு வேண்டியதெல்லாம் அவளின் மகன் மித்ரன் தான். எப்படி உள்ள போறது என்று யோசித்துக் கொண்டிருந்த அனன்யாவின் கண்களில் வாண்டட் பார் வெயிட்டர் என்ற ஹோட்டலில் வைக்கப்பட்டிருந்த பலகை தென்பட்டது. அவளுக்கு ஒரு நம்பிக்கை பிறந்தது. மீண்டும் ஹோட்டலின் கதவருகே வந்து தான் வெயிட்டர் வேலைக்கு அப்ளை செய்ய வந்திருப்பதாக சொன்னாள். ஒரு கணம் நம்பாமல் பார்த்த வெயிட்டர் என்ன நினைத்தாரோ அவளை உள்ளே போக சொன்னார். அவள் எப்படியும் மித்ரனை கண்டுபிடித்து விடலாம் என்று எண்ணியவள் நேராக சூப்பர்வைசரிடம் சென்றவள், சார், நான் வெயிட்டர் வேலைக்கு அப்ளை பண்ண வந்திருக்கேன் என்று அவளை பார்த்த சூப்பர்வைசருக்கு அவளின் மீது நம்பிக்கை இல்லை. சார், நீங்க என்ன நம்பலன்னு எனக்கு தெரியுது. நான் வெளிநாட்டுல கூட வெயிட்டர்ஸ் வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு இந்த வேலையை பத்தி நல்லாவே தெரியும் என்று சொன்னாள். அவள் கூறியது உண்மைதான். ஆம், ஏனெனில் அவள் வெளிநாட்டிற்கு சென்ற ஆரம்ப காலத்தில் என்ன வேலை செய்வது என்று தெளிவில்லாத போது அவள் வெயிட்டர்ஸ் வேலைதான் செய்து கொண்டிருந்தாள். அதுவும் கர்ப்பமான சமயம் கால் கடுக்க நின்று வேலை பார்த்த ஞாபகம் எல்லாம் அவளால் மறக்கவே முடியாது. அவள் சொல்வதெல்லாம் உண்மை என்று புரிந்து கொண்ட சூப்பர்வைசர், சரிம்மா, உனக்கு வேலை தர, நீ நாளையில இருந்து ஜாயின் பண்ணிக்கோ என்க. அதை கேட்ட அனன்யாவிற்கு சந்தோஷமாக இருந்தது. சார், நான் இந்த ஹோட்டலை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். சோ இந்த ஹோட்டலை கொஞ்சம் நான் சுத்தி பார்க்கலாமா என்று கேட்க சூப்பர்வைசர் அவளை சந்தேகமாக பார்த்தார். இதனை புரிந்து கொண்ட அனன்யா, அது ஒன்னும் இல்ல சார், ரூம்ஸ் எல்லாம் எங்க இருக்கு, ரெஸ்டாரண்ட், பார் இப்படி எல்லாம் எங்கெங்க இருக்குன்னு முன்னாடியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டா வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு பார்த்தேன். உங்களுக்கு இதுல உடன்பாடு இல்லைன்னா பரவாயில்ல சார் என்கிறாள். நீ இங்க வெயிட் பண்ணுமா, உனக்கு ஹெல்ப் பண்ண யாரையாச்சும் அனுப்புறேன் என்று சொன்னவர் ஒரு பெண்ணை அழைத்து, ஸ்வாதி, இந்த பொண்ணு நம்ம ஹோட்டலுக்கு புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்காங்க, அவங்களுக்கு இந்த ஹோட்டலை சுத்தி காட்டுங்க என்றார். பின் அனன்யாவிடம் சூப்பர்வைசர், இங்க பாருமா, செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப பெரிய ஆளுங்க, எக்காரணத்தை கொண்டோ அவங்கள மட்டும் கோபப்படுற மாதிரி நடந்துக்க கூடாது, புரியுதா என்கிறார். சரி சார் என்று தலையசைத்த அனன்யா தனக்கு கொடுத்த யூனிஃபார்மை மாற்றிக்கொள்ள ஸ்வாதி ஸ்விம்மிங் பூல், ரெஸ்டாரண்ட், பார் என்று எல்லா இடத்தையும் சுற்றி காண்பித்தாள். ஆனால் அனன்யாவின் கண்கள் மித்ரன் எங்கே இருக்கிறான் என்று மட்டுமே தேடியது. தான் பேசுவது எதையுமே கவனிக்காமல் ஏதோ எண்ணத்தில் அனன்யா இருப்பதை உணர்ந்த ஸ்வாதி, ஹே அனன்யா, ஏன் ஒரு மாதிரி இருக்க என்று கேட்க அவளை ஒருவாறு சமாளித்த அனன்யா, ஆமா, இங்க கண்ட்ரோல் ரூம் எங்க இருக்கு என கேட்கிறாள். ஸ்வாதி அவளை வினோதமாக பார்க்க, இல்ல, இங்க ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா நம்ம முதல்ல கண்ட்ரோல் ரூமுக்கு தானே போவோம், அதான் கேட்டேன் என்க. அதை நம்பி அதற்கான வழியை சொன்னாள் ஸ்வாதி. அவளுக்கு மித்ரனை உடனே பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. எனவே தனக்கு பாத்ரூம் வருவதாக சொல்லி கண்ட்ரோல் ரூம் பக்கமாக சென்றாள் அனன்யா. ஸ்வாதி சொன்ன வழிகளை தான் ஃபாலோ செய்த அனன்யாவிற்கு அந்த ஹோட்டல் பெரிதாகவும் பார்க்க எல்லா இடமும் ஒரே மாதிரியாக இருந்ததாலும் எந்த பக்கம் செல்ல வேண்டும் என்பதே அவளுக்கு புரியவில்லை. தலை இல்லாத கோழி போல அங்கும் எங்கும் திரிந்தவள் பின் லிப்டின் அருகில் சென்றாள். அப்போது லிப்ட் திறக்கப்படும் சத்தம் கேட்கவே சுவற்றில் இருக்கும் ஓவியங்களை பார்ப்பது போல பாவனை செய்தாள் அனன்யா. ஆனாலும் ஓரக்கண்ணால் யார் யார் வருகிறார்கள் என்பதை கவனிக்க அங்கே பிரகாஷ் மற்றும் அஞ்சலி இருவரும் வந்து கொண்டிருந்தார்கள். அனன்யா பதட்டமாகிறாள். ஆனால் கவனிக்காத அஞ்சலி அவளை கடந்து செல்ல அப்போதுதான் அவளுக்கு உயிரே வந்தது. அவங்க லிப்ட்ல மேல இருந்துதான் வந்தாங்க, அப்போ மித்ரன் மேலதான் இருக்கணும் என்று யோசித்தவள் லிப்டுக்காக காத்திருக்காமல் படிக்கட்டில் வேகமாக ஏறி மேலே சென்றாள். அங்கு மேலே ஒரு அறைக்கு முன்னால் மட்டும் 2 பாடிகார்ட்ஸ் நின்று கொண்டிருப்பதை பார்த்தவள், மித்ரன் நிச்சயமா இங்கதான் இருப்பான் என்று நம்பினாள். அப்போது அங்கு சப்ளை செய்ய வந்த வெயிட்டரிடம், ஹாய், உங்களை பார்த்தா ரொம்ப டயர்டா தெரியுறீங்க, நான் இதை கொண்டு போய் கொடுத்துடுறேன் என்க. முதல்ல நீ யாருமா, நான் உன்னை இங்க பார்த்ததே இல்லையே என்று கேட்க அனன்யா, இந்த ஹோட்டல் ரொம்ப பெருசுங்க, அதான் உங்களுக்கு என்ன தெரியல, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு தான் வந்தேன். பாருங்க, தூங்காம இருந்து உங்க கண்ணுல டார்க் சர்க்கிள் வந்திருக்கு என்று ஏதேதோ பேச குழப்பத்தில் நின்ற அவரிடம் இருந்து ட்ராலியை தள்ளிக்கொண்டு அவள் அந்த அறைக்குள் சென்றாள். அங்கே பாத்ரூமிற்குள் ஒரு உயர்ந்த மனிதர் குளித்துக் கொண்டிருப்பது அந்த கண்ணாடியின் வழியே தெரிந்தது. அச்சுச்சோ, தப்பான ரூமுக்கு வந்துட்டோம் போலயே என்று நினைத்து அங்கிருந்து கிளம்பிச் செல்ல முயல அங்கே இருந்த சோஃபாவில் எடுத்துக்கொண்டாள். நிம்மதியாக குளித்துக் கொண்டிருந்த சித்தார்த் அந்த சத்தத்தை கேட்டு குழப்பம் அடைந்தான். வெளியே சத்தம் கேட்பதை உணர்ந்த சித்தார்த் டவலை கட்டிக்கொண்டு வெளியே வந்து பார்க்க அவன் முன்னால் விழுந்து கிடந்தாள் அனன்யா. தன்னை தேடி தன் ரூமிற்கு அனன்யா வந்துவிட்டாள் என்பதை அவனால் கொஞ்சம் கூட நம்பவே முடியவில்லை. சித்தார்த், அப்போ ஒரு விஷயத்தை நீ முடிவு பண்ணிட்டனா உன்னை மாத்திக்கவே மாட்டல்ல
ஆனாலும் உனக்கு தைரியம் கொஞ்சம் ஜாஸ்தி என்ற அவன் குரலை கேட்டதும் நிமிர்ந்து பார்த்தாள் அனன்யா. சித்தார்த்தின் முகத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்தவள், இப்பதான் நினைச்ச, அதுக்குள்ள இவர் வந்து நிக்கிறாரு. ஐயோ கடவுளே, நான் இன்னைக்கு செத்த என்று நினைத்தவள் அவனை பதட்டத்துடன் பார்த்தாள். ஆனாலும், அனன்யா, இவருக்கு பயந்தேனா இன்னைக்கு உன்னை வெச்சு செஞ்சிருவாரு. அதனால எதையும் வெளிக்காட்டிக்காம அப்படியே கேஷுவலா பேசு என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள். ஹலோ சித்தார்த் சார், நீங்க இங்க என்ன பண்றீங்க? நம்ம கோ இன்சிடென்ட்ஸா அடிக்கடி மீட் பண்றது ரொம்ப புதுசா இருக்குல்ல என்க. ஆமாமா என்று முறைத்தான் சித்தார்த். அமைதியாக எழுந்து நின்ற அனன்யா, நீங்க என்ன பாக்குறத பார்த்தா நான் என்னமோ பிளான் பண்ணி உங்க ரூமுக்கு வந்த மாதிரி இருக்கு. ஆனா அப்படி எதுவும் உண்மை இல்ல, இது முழுக்க முழுக்க பக்கா ஆக்சிடென்ட் என்றாள். உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? நீ எது சொன்னாலும் நம்புற மாதிரியா தெரியுது என்று சித்தார்த் கேட்க, அனன்யா, சித்தார்த் சார், நீங்க உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? நீங்க நான் சொல்றத நம்பலாம், நம்பாமலும் போலாம், அது உங்க இஷ்டம் என்றாள். உனக்கு இதெல்லாம் தெரியாது, ஆனா என் ரூமுக்குள்ள மட்டும் வர தெரியுமா? இப்ப என்ன, நீ பெரிய தைரியசாலின்னு நிரூபிக்கணும்னு நினைக்கிறியா என்று கேட்டபடியே சித்தார்த் அவளை நெருங்கி வந்தான். எனவே அனன்யா பின்னால் நகர்ந்தபடி, சித்தார்த் சார், நான் உங்களை பார்க்க வரல, நான் உங்ககிட்ட மித்துவ கண்டுபிடிக்க ஹெல்ப் கேட்டேன், நீங்க பண்ணல, அதான் நானே அவனை தேடி வந்தேன். பார்த்தா அவன் இங்க இல்ல, ஆனா நீங்க இருக்கீங்க. நான் சொல்றத நம்புங்க சார், ப்ளீஸ் என்று அப்பாவியாக சொல்ல, அவளை பார்த்து கேலியாக சிரித்த சித்தார்த், நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கதை சொல்லிட்டே இருக்க என்கிறான். ஆஹா, இவன் நம்ம மேல செம கடுப்புல இருக்கான் போலயே என்று நினைத்தவள் அவனை தாண்டி ஓட முயல, அதற்கு ஏமாறாத சித்தார்த் அவளை விடாமல் பிடித்து கொண்டான். மேலும் பதட்டமான அனன்யா வேகமாக அவனிடமிருந்து விடப்பட முயன்றாள். ஆனால் சித்தார்த் வலிமையாக இருந்ததால் ஒரு அளவிற்கு மேல் அவளால் போராட முடியவில்லை. சார், இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஏன் என்ன போக விட மாட்டீங்க என்க. ஏன் உனக்கு தெரியாதா, என் கூட ஒன்னா இருக்கதானே ரூமுக்கு வந்த என்கிறான் சித்தார்த். அனன்யா, சார், நீங்க ரொம்ப கற்பனை பண்றீங்க, நான் ஒன்னும் அந்த மாதிரி பொண்ணு இல்ல என கூற, அவள் சொல்வதையெல்லாம் சித்தார்த் கேட்பதாகவே இல்லை. சட்டென்று அவளை தூக்கி பெட்டில் கிடத்தினான். அவளுக்கு என்ன நடக்கிறது என்பதே புரியவில்லை. அனன்யா அவனிடமிருந்து தப்பிக்க முயன்றாள். ஆனால் அவள் மேல் கிடந்தான் சித்தார்த். என்னதான் ஒரு அம்மாவாக இருந்தாலும் ஒரு ஆணுடன் இருப்பது அவளுக்கு புதிய விஷயம்தான். அவளுக்கு பயமாக இருந்தது. இந்த நேரத்தில் சித்தார்த் அவள் கண்ணுக்கு ஒரு அரக்கன் போல் தெரிந்தான். இங்க பாருங்க சித்தார்த், என்ன போக விடுங்க, எனக்கு இதுல துளியும் விருப்பம் இல்ல என்று சொன்னவள் கைகள் இரண்டையும் சேர்த்து பிடித்தவன், நானா உங்களை தேடி வரல மிஸ் அனன்யா, நீங்க தான் என்ன தேடி வந்திருக்கீங்க. அப்படின்னா நான் என்ன பண்ணாலும் நீங்க தாங்கிதான் ஆகணும். நான் பண்ண போற உதவிக்கு ஒரு விலையா இதை நீங்க தரலாம் என்று சொல்லி அவள் கழுத்தில் முகம் புதைத்தான் சித்தார்த். நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல, ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விட்டுருங்க என்று சொன்னவள் கண்ணில் இருந்து கண்ணீர் வர, அதை உணர்ந்ததும் எழுந்த சித்தார்த், மிஸ் அனன்யா, இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? நீ இதெல்லாம் என் ரூமுக்கு வரதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் என்கிறான். அதை கேட்டு கடுப்பான அனன்யா, நான் தான் சொல்றேன்ல, உங்களை பார்க்க நான் இங்க வரலன்னு, இப்ப ஒழுங்கா என்ன போக விடுங்க, கோபப்படுத்தி வேற ஏதாவது பேச வச்சிடாதீங்க என்று அவள் சொல்வதை கேட்ட சித்தார்த் கொஞ்சம் கூட அவளை பற்றி யோசிக்காமல் அவளை நெருங்க, மேலும் கடுப்பான அனன்யா அவனை எங்கே அடித்தால் விழுவானோ அங்கே அடித்தாள். அவன் வழியில் துடிக்க, அந்த நொடியே அனன்யா அங்கிருந்து எஸ்கேப் ஆனவள் வேகமாக வேறு ரூம் நோக்கி சென்றாள். பின்புதான் அவனுக்கு அனன்யா வெயிட்டர்ஸ் உடை அணிந்திருந்தது ஞாபகத்திற்கு வந்தது. உடனே வெளியே வந்தவன் பாடிகார்ட்ஸிடம், இந்த பக்கமா ஒரு பொண்ணு போனாலே, உடனே அந்த பொண்ணை பத்தி விசாரிங்க என்கிறான். அனன்யா இப்போது எங்கே இருக்கிறாள் என்பது அவளுக்கே தெரியவில்லை. ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இப்ப புது பிரச்சனையை வேற உண்டு பண்ணிக்கிட்டனே என்று மனதிற்குள் புலம்பிய அனன்யா, இனிமே சித்தார்த்த சந்திக்கவே கூடாது என்று மட்டும் வேண்டிக் கொண்டு நடக்க, எதிரே வந்த சுவாதி மீது மோதினாள். சமாளித்தவாறு, இந்த ஹோட்டல்ல எல்லா இடமும் ஒரே மாதிரி இருந்ததால கொஞ்சம் குழம்பிட்ட என்க. சுவாதி, நல்ல வேலை, மேல எங்கேயும் போகாம நீ இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்க. அங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க இருப்பாங்க, அவங்க கிட்ட வம்பு பண்ணா நம்ம நிலைமை அவ்வளவுதான் என்றாள். நடந்தது எல்லாம் நினைத்து கொண்டாலும் அவளின் எண்ணமெல்லாம் மித்திரன் மேலேயேதான் இருந்தது. அதற்குள் இவளை பற்றிய விவரங்களை கண்டறிந்த பாடிகார்ட்ஸ், பாஸ், அந்த பொண்ணு இன்னைக்குதான் வேலைக்கு சேர்ந்திருக்கா என்ன சொல்ல, அடடா, நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா என்று யோசித்த பொழுது பக்கத்து ரூமில் இருந்து கேட்ட சத்தம் சித்தார்த்துக்கு எரிச்சலை கொடுத்தது. எப்போதும் அமைதியான சூழ்நிலையை விரும்பும் சித்தார்த் கோபமடைந்து, பக்கத்து ரூம்ல என்ன சத்தம் வருதுன்னு போய் பாருங்க என்று பாடிகார்ட்ஸிடம் சொல்ல, பாடிகார்ட்ஸ் சென்று விசாரிக்க, சாரி சார், எங்க ரூம்ல ஒரு சின்ன பையன் இருக்கான், ரொம்ப குறும்பு பண்றான், நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன் என்கிறான் பிரகாஷ். அதற்குள் மித்ரன், டே எருமைகளா, விடுங்கடா,
உங்களுக்கு என் அப்பா யாருன்னு தெரியாது. அவர் மட்டும் வந்தாருன்னா உங்களை அப்படியே தூக்கி போட்டு மிதிச்சிருவாரு. என்னை விடுங்க என்று கத்த அந்நேரம் அங்கு வந்த சித்தார்த் அங்கு ரூமில் இருக்கும் நபரை பார்த்து, இங்க என்ன நடக்குது, நீங்களா யாரு என்று கேட்க அவன் குரலே பயத்தை கொடுக்க போதுமானதாக இருந்தது. மித்ரன் இருந்த ரூமில் இருந்த அனைவரும் பயந்து போனார்கள். அதே நேரம் வாசலில் நின்றிருந்தவனோ, இங்க பாருங்க சார், எங்க ரூம்ல நாங்க என்ன பண்றோம்னு உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல என்றபடி கதவை மூட முயல அதில் கடுப்பான சித்தார்த் கதவை ஓங்கி உதைக்க அது தானாக திறந்து கொண்டது. சித்தார்த் உள்ளே நுழைய அந்த இடத்தில் சூழ்நிலை மெல்ல மாறத் தொடங்கியது. எதையும் கண்டு கொள்ளாமல் அவன் சிறுவனை தேட அங்கே மித்ரன் இருந்தான். அவனை பார்த்து அதிர்ந்தவன் அப்படியே திரும்பி சென்று விடலாம் என்றுதான் நினைத்தான். ஏனெனில் மித்ரனுக்கு தான் தான் அவன் அப்பா என்ற நம்பிக்கையை மீண்டும் கொடுக்க அவன் விரும்பவில்லை. அதற்குள் மித்ரன் அப்பா என்று சத்தமாக அழைக்க, இனிமே எஸ்கேப் ஆக முடியாது என்பது அவனுக்கு நன்றாக புரிந்தது. மித்ரனுக்கோ அப்பா தன்னை காப்பாற்ற வந்து விட்டார் என்று மகிழ்ச்சியாக இருந்தது. அவன் வேகமாக ஓடி வந்து சித்தார்த்தை அணைத்துக் கொள்ள என்ன செய்வதென்று புரியாமல் சித்தார்த் அவன் தலையை கோதினான். அவனுக்கு இது எந்த விதமான கோஇன்சிடென்ட் என்பதே புரியவில்லை. அதே நேரம் அனன்யா சொன்ன விஷயங்களும் ஞாபகத்திற்கு வந்தது. அவள் சொன்னதை அப்போதே நம்பியிருக்கலாம் என்று தோன்றியது. அனன்யாவின் மீது கோபம் இருந்தாலும் மித்ரன் மீதெல்லாம் அவனுக்கு எந்த வருத்தமும் இல்லை. பின் அவனை பார்த்து, மித்ரா, நீ எப்படி இங்க வந்த? இவங்களா யாரு என்றவாறே அங்கே இருந்தவர்களை ஒரு பார்வை பார்த்தான் சித்தார்த். அதில் கொலை வெறி தெரிந்தது. மித்ரன் மட்டும் ஒரு வார்த்தை அவர்கள் தன்னை டார்ச்சர் செய்வதாக சொன்னால் நிச்சயம் அவர்களுக்கு இன்றுதான் இறுதி நாள். எனவே அனைவரும் மித்ரன் சொல்ல போவதை அறிய ஆர்வமாக இருந்தார்கள். மித்ரன் என்ன சொன்னான்? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.